நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எம்ஜிஆரை நீங்க குறியீடா கொண்டு வந்தீங்க. மூன்றாவது மாநாட்டில் ஜெயலலிதாவையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவீங்க. அப்படித்தானே தெரியுது. இப்ப பார்த்தா 2 லட்சம் பேர் கூடி விட்டதனால் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவாரா என்பதுதான் கேள்வி. தமிழ்நாட்டில் நீங்க மாற்றத்தை என்ன மாற்றம் ஏற்படுத்த போறீங்க? இதுவரை நடந்த விஷயங்கள் இனிமே என்ன செய்ய போறீங்க? இதுதான் இந்த பிரச்சனை. அகரம் ஃபவுண்டேஷன் செய்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா? உங்கள் முகம்தான் சின்னன்றீங்க. 234 தொகுதியில் என்னோட முகம்தான். அப்போ உங்களை தான் நீங்க விற்கிறீங்க. நாங்க மாநில சுயாட்சி பத்தி பேச போறோம்னு சொல்ல போறீங்களா? இது கோரிக்கை வச்சாருங்க. திமுக சட்டமன்றத்தில் தீர்மானமே ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்களே ஜனாதிபதி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றீங்க. உங்க இளைஞர்களை பார்த்து என்ன ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு நான் என்ன இதுக்கா வந்தேன்னு சொல்லி சொல்றீங்க. எல்லாம் ரசிக்கக்கூடிய வசனங்கள் தான். அரசியலில் ஈடுபடுமா? நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருதுகளை இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. 2 லட்சம் பேருங்கிறாங்க, 3 லட்சம் பேருங்கிறாங்க. கூட்டம் நிறையா வந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? வெயிலில் நடத்தியிருக்கிறாரு. பல வந்தவங்க எல்லாமே சிரமப்பட்டாங்க. வெயில் தாங்க முடியாமல் தரை விரிப்புகள்லாம் மேற்கூரையாக மாறி போச்சு. அப்படிலாம் காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதாவது அவர் கடந்த முறையுமே வெயிலில் தான் நடத்தினார். அவருக்கு என்னமோ வெயிலுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. 6 மணிக்கு மேலே மாநாடு நடத்த மாட்டாராமே அப்படிங்கிற பேச்சு இருக்குது. 3 மணிக்கு ஆரம்பிக்கிறார், 12 மணிக்கே வந்துடுறாங்க. வெட்ட வெயில், கொடுமையான வெயில். 6 மணியோடு முடிச்சிடணும். 6 மணிக்கு மேலே நடத்துகிறா நீங்கள் தான் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவீங்க, காட்ட மாட்டீங்க. இல்லை, பகலில் வெளிச்சத்தை கூட்டத்தை காட்டுறாங்க. இல்லை, அப்படி இல்லையே. பொதுவாக எல்லா கட்சிகளுடைய மாநாடுகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். 6 மணிக்கு தான். பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் 7-8 மணிக்கு மேலே தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. கூட்டம் கலைவதற்கே 10-11 மணி ஆகும். எல்லா கட்சிகளும். அது நீங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈவினிங் மாலை நேரத்தில் தான் மாநாடு நடக்கும். இவர் மட்டும்தான் பகலில் நடத்துவார். சரி, பகல் நடத்திட்டு போட்டோம், அவங்களுடைய விருப்பம் அது. 12 மணிக்கு ஆரம்பித்த மாநாடு 3 மணிக்கு தான் அவர் வந்தார். ஒரு 3 மணி நேரம் நடந்த மாநாடு. கூட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 2 லட்சம் பேர் இருக்கலாம். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. 2 லட்சம் பேர் கூடி விட்டதனால் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவாரா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் இப்போ 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டி ஒரு மாநாடு நடத்திட்டா மட்டும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறது முக்கியமானது. நம்ம பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திரா, அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா, தெலுங்கானாங்கிற மாநிலம் பிறக்காத ஒரு காலகட்டம். நான் சொல்கிறது 2007-8 அந்த காலகட்டம். அப்போ இந்த 2008 தெலுங்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய சிரஞ்சீவி, அவர் கிட்டத்தட்ட இங்கே எப்படி தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தோ அது மாதிரி தெலுங்கில் சிரஞ்சீவி தான் சூப்பர் ஸ்டார். அவருக்கு அரசியலில் வர ஆசைப்பட்டு தான் பிரஜா ராஜ்யம்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார் 2008. அப்போ அந்த காலகட்டத்தில் யார் இருக்காங்க? தெலுங்கு தேசத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. இப்போ முதல்வராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸில் மிகப்பெரிய ஆளுமை, அவர் இருக்கிறார். சந்திரசேகர் ராவ், அதாவது தெலுங்கானா பிரிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து 2 முறை முதலமைச்சராக இருந்தார்ல சந்திரசேகர் ராவ், அவர் இருக்கிறார். இப்படி 3 பெரும் ஆளுமைகள் ஆந்திராவில் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5.25 கோடி ஓட்டுன்றாங்க. 5.5 கோடி வாக்குகளுக்கு மேலே தான் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த பிரஜாராஜ்யத்தை ஆரம்பித்தார் யாரு? நடிகர் சிரஞ்சீவி, சூப்பர் ஸ்டார். அவர் கூடின கூட்டம், அவர் முதல் மாநாடு 10 லட்சம் பேர் கூடினாங்க ஆந்திராவில். ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். ஏன்னா ஆந்திர ஹிஸ்டரி வரலாற்றிலே, ஆந்திர வரலாற்றிலே 10 லட்சம் பேர் கூடின கூட்டம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். உடனே என்ன அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, நீ அடுத்து 2009 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் முதலமைச்சராகி விடுவார் என்கிற கருத்து கணிப்புகள் கூட வந்தன. ஏன்னா 10 லட்சம் பேர் கூடுனாங்க. சரி, அடிப்படையில் ஆந்திரா மக்கள் சினிமா மேலே தமிழ்நாட்டுக்காரங்களோட ஈடுபாடு கொண்டவர்கள். இங்கே எம்ஜிஆர்னா அங்கே என்டிஆரே சினிமாவிலேருந்து வந்தவர் தான். எம்ஜிஆர் கூட அண்ணாவுடைய பாசறையிலேருந்து வந்தவர். ஆனால் என்டிஆருக்கு அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அங்கே அப்போ சினிமா மேலே
ஒரு பெரிய ஈடுபாடு ஆந்திர மக்களுக்கு, தெலுங்கு மக்களுக்கு இருந்தது. அப்போ தெலுங்கு தேசம் அதுக்கப்புறம் அதனால தான் தெலுங்கு தேச கட்சியே உருவானது. என்டிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி. அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் சிரஞ்சீவியுடைய அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போனாங்க. சந்திரசேகர ராவிலிருந்து எல்லோருமே. ராஜசேகர் ரெட்டிலாம் மிகப்பெரிய ஆகப்பெரும் தலைவர். அப்போ 2009 2 தேர்தல் நடந்துச்சு. ஒன்று சட்டமன்றத்துக்கு நடந்துச்சு, பாராளுமன்றத்துக்கு நடந்துச்சு. இவங்க கிட்டத்தட்ட 294 சட்டமன்ற தொகுதி. அங்கே நம்ம தமிழ்நாடை விட ஒரு 50 தொகுதிகள் கூட தான். அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திரா நான் சொல்கிறது. அப்போ அந்த 294 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 18 இடங்களை தான் சிரஞ்சீவி வெல்ல முடிந்தது. முதல் தேர்தல் தான். 18 இடங்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அவருக்கு கூடின கூட்டம் என்பது பிரம்மாண்டமான கூட்டம். 10 லட்சம் பேர் கூடின கூட்டம். 22 விழுக்காடு வாக்குகள் வாங்கினார். மாற்றம் இல்லை. ஆனால் 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தல், மன்மோகன் சிங் அவர்கள் முன்னிறுத்தப்பட்ட காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் இவர் தனியாக நின்றார். இதில் வெறும் 6 விழுக்காடு வாக்குகள் தான். ஒரு தொகுதிக்குள்ள வெற்றி பெறல. இது ஒரு பெரிய பின்னடைவாக சிரஞ்சீவி பார்த்தார். அதுக்கப்புறம் அவரால் அந்த செல்வாக்கை நிலைநிறுத்த முடியல. ஏனால் எந்த கொள்கையும் இல்லை. ஒரு மாற்றம், சினிமா புகழ், இதை மட்டுமே வைத்துக் கொண்டு தான் சிரஞ்சீவி வந்தார். இன்னும் சொல்ல போனால் விஜயோட ஒப்பிடும்பொழுது சிரஞ்சீவி எங்கேயோ இருந்தார். பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் தென்னிந்திய படங்களில் நடித்தவர், ஹிந்தி படங்களில் நடித்தவர், இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவராலேயே அதை பெரிய அளவில் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதை வாக்குகளாக மாற்ற முடியல. அதான் முக்கியம். ஏனென்றால் முதல் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் ஏன் பாராளுமன்ற தொகுதியில் தோத்து போகிறாங்க என்பதை அப்பொழுதே அந்த ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது இந்த புகழ் வெளிச்சம், ஒற்றை அந்த முகத்துக்காக வந்த அந்த வெளிச்சம். ஆனால் அடிப்படையில் அரசியல் என்பது கீழே கடைமட்டத்தில் நமக்கு அந்த வார்டு மெம்பர் வரைக்கும் நமக்கு செல்வாக்கு இருக்கணும், ஆட்கள் இருக்கணும். தேர்தலில் வேலை செய்ய ஆட்கள் வேணும்ல. நீங்கள் பெரிய கூட்டத்தை கூட்டலாம், யார் தேர்தல் வேலை செய்வாங்க? அந்த வாக்கு முகவர்கள் யார்? இன்னைக்கு 8 லட்சம் முகவர்கள் இருக்காங்க. 8 லட்சம் வாக்குச்சாவடி இருக்கு. அது 8 லட்சம் வாக்குச்சாவடிக்கும் நீங்கள் முகவர்களை போடணும். அதுக்கு வருவாங்களா? பாரதிய ஜனதா கட்சியே இவ்வளவு பெருசா படம் காட்டினாங்களே, அவங்களால 40 விழுக்காடுக்கு மேல வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க முடியலங்கிறத பாஜகவே ஒத்துக்குச்சு. ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது என்ன நடந்துச்சு? எல்லாம் அந்த சின்ன பசங்க ஓடி போய் ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டு அது ஏறி குதிச்சு விஜயை பார்க்க வந்த கூட்டம் அது ஒழுங்காக நடந்துச்சா? அந்த வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் அது என்னங்கிறது அந்த இளைஞர்களுக்கு தெரியுமா? முதல்ல வாக்குச்சாவடியுடைய அந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சதா? விஜயை பார்க்கின்ற ஆர்வத்தில் வந்த கூட்டம். அப்போ இப்படி மாணவர்களை நீங்கள் இதுக்கு வாங்கன்னு சொன்னீங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் தொலைக்காட்சியில் பாருங்க. நீங்கள் உங்கள் டார்கெட் என்னன்னா கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், இவர்கள் தான் நமக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா கொள்கையோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசின பேச்சு என்ன இருந்தது? யாரை தாக்கி பேசுனீங்க? சினிமா வசனங்களை தான் நீங்கள் பேசுனீங்க. திமுகவை நீங்கள் தாக்கி பேசுகிறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் எப்படி, உங்கள் நோக்கம் எப்படி தெரிந்தது? அதான் சொல்கிறேன், நல்ல அரசியல், உணர்வுபூர்வமான அரசியல், அது எல்லாமே வார்த்தைகளில் நல்லா தானே இருக்குது. அதெல்லாம் சரிதான். நல்லது செய்ய தான் வர்றோம். நீங்கள் நானும் எல்லாமே சொல்லலாம், நல்லது செய்ய தான் வர்றோம். உங்களுக்காக பேனர் கட்டினான காளீஸ்வர விருதுநகரில் பேனர் கட்டும்போது ஷாக் அடிச்சு இறந்து போனான, அவனை பற்றி நீங்கள் மேடையில் பேசுனீங்களா? உங்கள் மேடையில் மாணவர்கள் உங்களுடைய தொண்டர்களாக இருக்கிறார்கள், இத்தனை இளைஞர்கள், இளைய சமுதாயம் என்னோட உயிர் சொந்தம் சொன்னீங்களே, இவர்களெல்லாம் என்னுடைய உயிர் சொந்தம் சொன்னீங்கல்ல. உங்கள் உயிர் சொந்தத்தில் ஒருத்தன் விருதுநகரில் காளீஸ்வரனுங்கிற ஒரு பையன் மாணவன் பேனர் கட்டும்போது ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டானே, அந்த உயிர் சொந்தத்தை பற்றி பேசுனீங்களா? பேசல. ஏன்னா உங்க நோக்கம் என்னன்னா திமுகவை எதிர்ப்பது, அதிமுகவுடைய வாக்குகளை இழுப்பது, அவ்வளவுதான். திமுகவை எதிர்க்கிறீங்க, என்னுடைய அரசியல் எதிரின்றீங்க. அவர் பாஜக சொல்ல மாட்டீங்களா? கொள்கை எதிரின்றீங்க சொல்லிட்டு போட்டீங்கன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் நீங்க குறியீடா வச்சிருக்கீங்க, சொல்லிதான் ஆகணும். இப்ப எம்ஜிஆரையும் நீங்க குறியீடா கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த 3வது மாநாட்டில் ஜெயலலிதாவையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவீங்க.
அப்படித்தானே தெரியுது. இப்போ பார்த்தா 3வது விஜய் மாநாட்டில் ஜெயலலிதாவுடைய கட் அவுட் இருக்கும். ஆனால் நீங்க உங்களுக்காக உயிர் நீத்த பையனை பத்தி பேச மாட்டீங்க. விஜய் சர்க்காருங்கிற மாதிரி வசனங்களை பேசிட்டா போதுமா? என்ன கொள்கைங்க? தமிழ்நாட்டுடைய வரலாறு அப்படியா இருந்துச்சு? தமிழ்நாட்டு வரலாறு என்ன? தமிழ்நாட்டுடைய வரலாறு, மொழிப்போர் வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போர் வரலாறு பற்றி தெரியுமா? பெரியார் நடத்திய போராட்டங்களை பற்றி தெரியுமா? ஏங்க, இந்தி மொழியை எதிர்த்து தமிழுக்காக உயிர் நீத்த தாளமுத்து நடராஜனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் நல்லது செய்ய வராங்கிறாரு. இனிமே மக்கள் பணி தான் முழுக்க முழுக்க. பிரஜாராஜ்யத்தை ஆரம்பித்து பேசிய சிரஞ்சீவி இதே மாதிரி தான் பேசினாரும் சொல்ல வர்றேன். நீங்க 2008 சிரஞ்சீவியுடைய எல்லா பேச்சையும் பாருங்க, அவர் மேடையில் பேசின பேச்சை பாருங்க. விஜய் என்ன பேசினாரோ அதைத்தான் பேசினாரு. இதே மாதிரி விஜய் பேசி காமிக்கிறாரு. அதைத்தான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த விஜய் என்ன சொல்லிட போறாரு, அவராலேயே முடியல, இவராலேயே முடியல, இவர் என்ன செய்ய போறாரு அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்க பாருங்க 2026 அதாங்க கூட்டம் ஓட்டம் அப்படின்னு நீங்க பாருங்க. சொல்றீங்க சினிமாக்காரங்களுக்குலாம் முட்டாளா, அரசியல்வாதி தான் அறிவாளியான்னு கேட்குறீங்க. எம்ஜிஆர் நீங்க காமிக்கிறீங்க. தெரியுமா, எம்ஜிஆர் கற்றறிந்த பாசறை அறிஞர் அண்ணாவுடையது. அறிஞர் அண்ணாவிடம் அரசியல் கற்றுக்கொண்டு தான் அவர் வந்தார். அவரையே நம்ம ஏற்றுக்கல, அது ஒரு விஷயம். அரசியல் கற்றுக்கொண்டு தான் வந்தார். நீங்களும் எம்ஜிஆர் ஒன்றா? நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய அந்த குறைந்த திட்டம் என்ன? முதல்ல இந்த வந்திருக்கிறவங்களாம் ஓட்டா மாறியும் நினைக்கிறீங்களா? சிரஞ்சீவி சொன்னதை திருப்பி சொல்கிறேன். 2011 பிரஜாராஜ்யத்தை காங்கிரஸோடு இணைத்து விட்டு சிரஞ்சீவி சொன்னார். யாருக்கு சொன்னார் தெரியுமா? மக்களுக்கு இல்லை, நடிகர்களுக்கு சொன்னார். கட்சி ஆரம்பிக்க போன்ற நடிகர்களுக்கு சொன்னார். ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் கட்சி ஆரம்பிப்பதை பற்றி யோசிக்காதீங்க, தயவு செய்து கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் யோசிங்க. இதற்கு நான் கொடுத்த உழைப்பை 10 படத்துக்கு கொடுப்பேன். இது சரிப்பட்டு வராது. விஜய்க்குமே அந்த பாடம் புரிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பிப்பதையோ தேர்தலை சந்திப்பதையோ நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் இங்கே என்னமோ மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு எந்த விதத்தில் குறைந்து போயிருக்கிறது நீங்கள் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு? கல்வியில் இந்தியாவிலேயே கல்வியில் மேலோங்கிய மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வியில் அதிகபட்சம் உயர்கல்வி ரேஷியோ தமிழ்நாடு தான் அதிகம். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு தான் அதிகம். பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட இப்பொழுது 10 GDPயை தாண்டி 11 இலக்கை தொட்டு விட்டு இருக்கிறது தமிழ்நாடு. பொருளாதாரத்தில் நம்பர் 2 இருக்கிறது. இன்னைக்கு 1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழகம் நகர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு 33 விழுக்காடு பெண்கள் உயர்கல்விக்கு போகிறது அதிகரித்து இருக்கிறதா சொல்றாங்க. என்ன குறைந்து விட்டது இங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த என்ன மாற்றம் ஏற்படுத்த போறீங்க? இதுவரை நடந்த விஷயங்கள் இனிமே என்ன செய்ய போறீங்க? இதுதான் இங்க பிரச்சனை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொள்கை எதிரிகள் இவர்கள், அரசியல் எதிரிகள் இவர்கள், இனிமேல் எதிர்காலத்தில் திமுக மாற்றாக தாவேக்கா இருக்குன்றீங்க. நான் உங்க ஆசையை குறை சொல்லலை, உங்க ஆசையவோ உங்களுடைய விருப்பத்தையோ குறை சொல்லலை. ஆனால் வெறும் வசனம் மட்டுமே உங்களுக்கு வாக்காளராக மாறிவிடுமா? இந்த 2 லட்சம் கூட்டம் சொல்றீங்க, இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமே இல்லை. இந்த காலகட்டத்தில் 2 லட்சம் பேரை கூட்டுவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்க எடப்பாடிக்கே போற நம்மெல்லாம் கூட்டம் கூட தான் செய்யுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறீங்கல்ல, நீங்க அதிமுக வாக்குகளை குறி வச்சு தான் பேசுறீங்க. அதிமுக அடிமை கட்சி போன்று ஆகிவிட்டது பேசுறீங்க. நேரடியாக எடப்பாடியை பத்தி பேசல. கட்சி இப்படி இருக்குன்னு அதெல்லாம் பேசுறீங்க. அந்த வாக்குகள்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் என்ன கேட்குறேங்க, ஒண்ணு கேட்குறேன். சினிமா துறையில் நீங்கள் 25 வருஷமா இருக்கீங்க. உங்களோட சேர்ந்தவர் தானங்க நடிகர் சூர்யா. அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு இலவச கல்வியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இவரு தான் தொடர்ந்து 10ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். அது என்ன பெரிய விஷயம்? எல்லா நடிகர்களும் கொடுக்குறாங்களே. நான் என்ன கேட்கிறேன், 6000 மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செய்திருக்கார் நடிகர் சூர்யா. 6000 குடும்பம். அவர்கள் இன்னைக்கு டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் பேராசிரியர்களாக இருக்காங்களே. அவர் அரசியலை பத்தி பேசலையே, நீங்க அது மாதிரி செஞ்சிருக்கலாம்னு கேட்கிறேன். உங்க நற்பணி மன்றத்தில் அகரம் ஃபவுண்டேஷன் செய்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா? அப்போ உங்களுடைய சினிமா வெளிச்சம் புகழ் அப்படியே நேரம் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்து நினைக்கிறீங்களா? நீங்க களத்துல பாருங்க,
மக்களோட மக்களாக நில்லுங்க. இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா, நாங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, சினிமா துறையில் நாங்கள் இப்படி தான் பேசுவாங்க, சினிமா துறை வந்தவர்கள்லாம் சாதித்து விடுவாங்கன்னு கேட்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் இப்பொழுது அவர்கள் வாக்கு உங்களுக்கு அளித்து விடுவார்கள் நம்பிக்கையாக உங்களுக்கு நீ கட்சி ஆரம்பிக்க வைத்திருக்கிறார். நீங்கள் 2 லட்சம் பேர் கூடுறாங்க. அது 2 லட்சம் பேரும் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடத்துலேருந்து வந்தவர்கள் தான். வெயிலில் 12 மணிக்கு நிற்க வைக்கிறீங்க. இரவு கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் வெயில் குறைஞ்சி வருவீங்க. 6 மணிக்குள்ள நீங்கள் கூட்டத்தை முடிக்கணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் கூட்டத்துக்கு எவ்வளோ கூடி கொடுத்தாலும் வரமாட்டேங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. 6 மணிக்கு மேலே உங்களால் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதுன்னு பல்வேறு நபர்கள் இன்னைக்கு பொதுவெளியில் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்படுத்துவதற்கு இதை பண்ணுறீங்க? உங்களுடைய செயல் திட்டம் என்ன? நீங்கள் வெறுமனே அரசியல் எதிரி திமுகவை பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? திமுக செய்யாததை எதை நீங்கள் செய்ய போகிறீங்க? பேசும்போது சொல்கிறாங்க, இவர் எதுக்கு வராரு, இவர்கிட்ட விஜய்கிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு எல்லாம் கேட்குறாங்க. பெண்கள், பெண் குழந்தைகள், முதியோர்களை அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். என்ன பாதுகாப்பு கொடுக்குறவற்ற முதியோர்களுக்கு பாதுகாப்பு? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் முதியோர் பென்ஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஊக்கத்தொகை உரிமை தொகை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க, கல்வி இலவசமாக கொடுக்கப்படுது, மருத்துவ கல்வி கூட 7.5 விழுக்காடு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு போகிற பெண்களுக்கு தங்குவதற்கு இப்போ இலவசமாக விடுதிகள் கூட கட்டி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு கல்விக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு எதில் குறைந்திருக்கிறது? நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கன்ற. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, டாஸ்மாகில் ஊழல் நாங்கள் வந்தால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. டாஸ்மாகில் ஊழல் 1000 கோடிக்கு நடந்திருக்குதா சொல்கிறாங்க. இது மாதிரி இன்னும் எத்தனை துறையில் எப்படி நடந்திருக்குதோ. நான் என்ன கேட்குறேன், டாஸ்மாக் ஊழலை பற்றி நீதிமன்றத்துக்கு போயாச்சு. நீதிமன்ற விசாரணைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு, வழக்கு இருக்கு. இப்போ நீதிமன்ற வழக்கு இருக்கும்போது எந்த அரசு எதுவும் பண்ண முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் உங்களுடைய கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி. பாரதிய ஜனதா கட்சி திமுகவை பற்றி பக்கமாக ஃபைல் போட்டாங்க தெரியுமா? நிலக்கரியில், மின்சாரத்தில் ஊழல் அல்லது இந்த விஷயத்தில் ஊழல்னு சொல்லிட்டு அங்கே மாநில தலைவர் லிஸ்ட் போட்டு கொடுத்தாருல, பல்வேறு ஊழல்களை நாங்கள் ஈடிக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? உங்கள் பாரதிய ஜனதா கட்சியே திமுகவை பற்றி இத்தனை ஊழல் பட்டியலை போட்டாங்களே, ஏன் பாஜக அதை விசாரிக்கவில்லைன்னு பேசுனீங்களா? நீங்கள் 19 தான் பேசுறீங்க. அப்போ பாஜக லிஸ்ட் அவுட் பண்ண இந்த ஊழல்களை பற்றி ஏன் ஒன்றிய பாஜக பேசாமல் இருக்காங்க, ரைட் பண்ணலை, ஏன் அதை நடவடிக்கை எடுக்கலைங்கிறது நீங்கள் பேசல, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேசல, 19 பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சுயமான ஒரு செயல் திட்டமோ கொள்கையோ இல்லை. நீங்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க, மாணவர்கள் இழுக்கிறீங்க, உங்கள் ரசிகர்கள் தான் வர்றாங்க, இது வாக்குகளாக மாறணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த திட்டங்கள், நீங்கள் சுருக்கமாக பேசுகிறாள் தானேங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு பெரிய பேச்சு பேச தெரியாது, அது தேவையில்லை, சுருக்கமாக சொல்லணும். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினா தான் உங்களுக்கு சொல்ல தெரியும். என்ன ப்ரோ அப்படின்னு தான் சுருக்கமாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் சுருக்கமாக உங்கள் திட்டத்தை சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாறாக ரேம்ப் வாக்கு பண்ணுறீங்க. இந்தியா தமிழகத்துடைய அரசியல் களத்தில் எந்தாவது தலைவர்கள் ரேம்ப் வாக் போயிருக்காங்களா? அந்த ரேம்ப் வாக் வட இந்தியாவில் போவாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, வட இந்திய தலைவர்கள், பிரதமர் மோடி போன்றவர்கள்லாம் ரேம்ப் வாக் இப்போ போகிறாங்க வட இந்தியாவில். தமிழ்நாட்டில் அது வாய்ப்பு ரொம்ப இல்லை. தமிழ்நாட்டில் அது மாதிரியான ஒரு அரசியல் இல்லை. நீங்கள் ரேம்ப் வாக் போகிறீங்க, உங்கள் முகம்தான் சின்னன்றீங்க. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என்னுடைய முகம்தான் இந்த சின்னம், 234 தொகுதியில் என்னுடைய முகம்தான். அப்போ உங்களை தான் நீங்க விற்கிறீங்க. விஜய் தான் நீங்க அதை கொண்டு போறீங்க, கொள்கை இல்லை. விஜய்க்கு போட்டுருவாங்க, விஜயோட முகத்துக்கு வாக்களிச்சிருவாங்க. அது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் தானே. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, தமிழ்நாட்டுடைய அரசியலை, தமிழ்நாட்டு வரலாற்றை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் திமுகவும் அதிமுகவும் தோல்வி அடைந்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன்.
திமுக அவ்வப்போது மீட்டிங் வச்சுக்கிட்டே இருக்காங்களே. அது தமிழ்நாட்டில் இதுவரை கடந்து வந்த பாதை இருக்குல்ல, 50 ஆண்டுகளாக திராவிட கட்சி ஆட்சி செய்திருக்காங்க. அதற்கு முன்பு நடந்த பல்வேறு மொழி போராட்டத்தை பற்றி, திராவிட அரசியலை பற்றி, நீதி கட்சி அரசியலை பற்றி, இந்த முற்போக்குனான இந்த சிந்தனைகளை பற்றி விதைத்த தலைவர்களை பற்றி இன்றைய இளைய சமுதாயத்துக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு அல்லது கல்லூரியில் முடித்த ஒரு எல்லாமே 25 வயது மாணவர்களுக்கு என்ன தெரியும்? இது ஏன் இன்னும் கொண்டு போய் சேர்க்கல? இது யார் கொண்டு போய் சேர்த்திருக்கணும்? இன்னைக்கு அரசு கலைக்கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிக்கூடங்களில் இந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க தவறியவர்கள் யார்? இது 2 அரசுக்குமே 2 கட்சிக்குமே என்னுடைய குறை இருக்கிறது. 2 பேருமே தவறு பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கூட்டம். நான் சொல்றேன், இன்னைக்கு 2 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அது இந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா? அந்த கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். இப்ப நேற்று மதுரையில் கூடிய இந்த இளைஞர்களுக்கு தமிழக வரலாறு தெரியுமா? அந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கல. சேர்த்திருந்தா போயிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அதிகமா திமுகவை குறை சொன்னாரு, பாஜகவும் குறை சொன்னாரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி கூட தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றை கொடுக்க மறுக்குது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு அப்படிலாம் பேசினார். இங்கே இருக்கிற ஆட்சி நியாயமான ஆட்சியா, நேர்மையான ஆட்சியா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று மாநாட்டில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற விஷயம் என்னென்னா, அவர் யார் கூடவும் கூட்டணி வைக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவோடு சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அவர் நேற்று பேசிய பேச்சு, எம்ஜிஆரை அவர் தான் என்னுடைய அரசியல் குரு அப்படிங்கிற மாதிரி பேசிய பேச்சு, நான் அவரை வாழ்க்கையில் பார்க்கல, ஆனால் அவருடைய அடிச்சுவட்டத்தை நான் பின்பற்றி வர்றேங்கிற மாதிரி சொன்னது. எம்ஜிஆருடைய ரசிகர்கள், அதிமுக வாக்காளர்கள் எனக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும், உண்மையான அதிமுக அழிந்து விட்டது போன்ற அந்த சொற்றெல்லாம் பார்க்கும் பொழுது இனி அதிமுகவோடு அவர் கூட்டணி வைத்து அரசியலை சந்திப்பாரா என்கிற இடத்தில் நகர்ந்து விட்டார் என்று நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் எடப்பாடி பதில் சொல்லல. அப்போ எடப்பாடியுமே அவர் இன்னைக்கு அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறார். இப்போ விஜயுடைய அந்த விஷன், விஜயுடைய அந்த எதிர்கால பார்வை எப்படி இருக்குதுன்னா, திமுக வாக்குகள் அவருக்கு வரப்போறது இல்லை, திமுகவுடைய வாக்குகள் அவருக்கு கேண்டிடேட் ஓட்ஸ் வரப்போறது இல்லை. ஆனால் அதிமுக வாக்குகளை பிரித்து கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த பேச்சு, அந்த பார்வையை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சீமானுக்கென்று 8 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. அது நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு 4 விழுக்காடு இங்கே வந்துடும் சொல்றாங்க. அதே போன்று அதிமுக வாக்குகள் இன்னும் சீரழியணும் அப்படின்னு பாஜக ஏற்கனவே எதிர்பார்க்குறாங்க. அதை விஜயுடைய அரசியல் இன்னும் அதிமுகவை சீர்குலைக்கத்தான் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், அதிமுகவுடைய கேடட் ஓட்ஸ் சொல்லக்கூடிய இப்போ இன்னைக்கு 20 விழுக்காடு இருக்கு. அது இன்னைக்கு உடைந்து ஒரு 12-13 குறைந்தால், அதுலேருந்து ஒரு 7 விழுக்காடு விஜய்க்கு வந்தால், அது இன்னும் அதிமுகவை பெரும் பலவீனப்படுத்தும். அதன் மூலமாக 2029 அதிமுக தலைமையில் இங்கே கூட்டணி இருக்காது, பாஜக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறாங்க. அதற்கு விஜயுடைய வருகை பாஜகவுக்கு பயன் தரும் நினைக்கிறாங்க. விஜய் எதற்காக இறக்கி விடப்பட்டார் என்பது இன்னொரு பக்கம். இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஆனால் விஜயோட நம்ம சிரஞ்சீவியை ஏன் ஒப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா, சிரஞ்சீவி இதை விட பல்மடங்கு வீரியமாக வந்தவர். அவருக்கு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் 2011 காங்கிரஸில் இணைத்து விட்டு தான் அவர் ஓய்ந்து போனார் என்பதை பார்க்குறோம். இன்னைக்கு மீண்டும் நடிக்க தொடங்கி விட்டார். இப்போ இது போன்ற அரசியலை விஜய் செய்வாரா, அல்லது உண்மையான அடுத்தடுத்த கூட்டங்களில் தங்களுடைய கொள்கையையும் அவருடைய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை சொல்வாராங்கிறது முக்கியம். காரணம், சிரஞ்சீவியுமே எந்த செயல் திட்டத்தையுமே சொல்லலை, அதுவே பெரிய விமர்சனத்துக்கான உள்ளானது. அவர் காலத்தில் இப்போ சிரஞ்சீவி அரசியல் வந்த காலத்தில் எந்த செயல் திட்டத்தையும் பெருசாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களும் சரி தெலுங்கு தேசமும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க, பேசினாங்க. சிரஞ்சீவிகிட்ட எந்த செயல் திட்டமும் இல்லை, வெறும் அரசியல் சினிமாவுடைய முகத்தை வைத்து அரசியல் செய்கிறார் அப்படின்னு. அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு விஜய் மேல் இருக்கு. இனி அடுத்த கூட்டத்தில் அவர் உண்மையான செயல் திட்டத்தை கொண்டு வந்தாதான். இப்போ வெறுமனே நான் எதிர்க்கிறேன் நல்லது செய்கிறேங்கிறதுலாம் இப்போ முக்கியம் இல்லை. என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாட்டில் இதை செய்யாமல் எதை செய்யாமல் இருக்கிறோம். இப்போ இப்போ திமுக இதை செய்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் செய்யாத விஷயம் என்ன? நீங்கள் வழக்கம் போல நாங்கள் நீட்டை ஒழிப்போன்னு சொல்ல போறீங்களா, நாங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேச போறோம்னு சொல்ல போறீங்களா? இவர் கோரிக்கை வச்சாருங்க,
திமுக வந்து சட்டமன்றத்தில் வந்து தீர்மானமே ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்களே ஜனாதிபதிக்கு, அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்களா? இவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு? எல்லா கட்சிகளும் தான் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, புதுசாக என்ன செய்ய போகிறீங்க, அது முக்கியம் இல்லையா? இப்போ அதனால் இவர் வந்து சும்மா இவர் காமிக்கின்ற இந்த சினிமாத்தனம், சினிமா வசனம், அந்த வந்து மணிரத்ன வசனம் போட்டு சிங்கிளா அப்படி பேசிட்டு சிங்கமாக வந்திருக்கும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து மாணவர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சீமானுக்கு போட்டியான வசனங்களாக தான் பார்க்க வேண்டியதெல்லாம். சீமான் பேசாத பேச்சா? இப்போ பாருங்கள், சீமான் வந்து மரத்தோட பேச போயிட்டார். இனி பேசுறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. ஒரு காலகட்டம் அப்படி தான் போகும். அதனால் விஜயோடைய இந்த என்ட்ரி என்பது இன்னுமே வந்து அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது தான் ரியாலிட்டி புரியும். இன்னும் டிசம்பர் மாதம் தேர்தல் நெருங்கும் பொழுது தான் தெரியும் அடுத்த செயல் திட்டத்தை என்ன செய்ய போகிறாரு, அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அது முக்கியம். இப்போது ஒரு கட்சியுடைய செயல், அந்த வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ இவருடைய வாக்குறுதிகள் என்னன்னு வரும்பொழுது தான் எதை வந்து விடுபட்டதை இவர் செய்ய போகிறாரு. இப்போ 50 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் வந்து எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க. என்ன திட்டம் விடுபட்டு இருக்கு, எதை கொண்டு வர போறார், அது முக்கியம் இல்லை. இப்போ அவங்க திமுக சொன்ன செயல் திட்டத்தை இவர் கொண்டு வந்தால் அதில் என்ன பிரயோஜனம் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து அவருடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லப்பட போகிறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வெறுமனே கூட்டம் கூடி விட்டது, 2 லட்சம் பேர் இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்படி என்பதால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுமா என்றால் ஏற்படாது என்பதற்கு சிரஞ்சீவி ஒரு பெரிய உதாரணம். இவர் மீண்டும் அடுத்த ஒரு சிரஞ்சீவி மாதிரி ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுகிறோம். 3வது முறையாக ஜெயிச்சு இந்த நாட்டை அவங்க கையில் வச்சுருக்கீங்க பிரதமர் மோடி. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறீங்களா? அவர் இப்படி பார்க்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை தான் கொண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன கேட்குறேன், இதே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தபோது அது சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் செய்ய போட்டவர் தான் இங்கே ஆட்சியில் இருக்காங்க. அது நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இந்த வக்குப் திருத்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்களை கொண்டு போயிருக்காங்க. தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதெல்லாம் செய்யத்தான் செய்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போது நீங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய செயல் திட்டம் என்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. குறைந்த செயல் திட்டம் இது. நீங்கள் இப்போ உங்களுடைய தலைவர்கள் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வாயால் இது சொல்லாமல் வந்து செயலில் காட்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வந்து அதாவது மிகப்பெரிய ஆகச்சிறந்த பேச்சு செயல் தான். அது சினிமாவுக்கு எடுபடுங்க. ஆகச்சிறந்த ஒரு விஷயம் செயல் தான், பேச்சு அல்ல. பேச்சை விட செயல் தான் சப்தமானது. இதெல்லாம் சினிமாவுக்கு எடுபடும். மக்கள் கேட்பாங்கல்லங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ தேர்தல் அறிக்கை எதுக்கு கொடுக்குறோம்? இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து நான் வந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கொடுப்போம், இதெல்லாம் செய்வோம்னு எதுக்கு சொல்லணும்? நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு நீங்கள் பக்கமாக இப்போது திமுக வந்து 555 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது 2021 தேர்தலுக்கு சமயத்தில். திராவிட முன்னேற்ற கழகம் 555 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் 95 விழுக்காடு நிறைவேற்றினோம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா தானங்க நாங்கள் வந்து செக் பண்ண முடியும். நான் நல்லது செய்வோம்னு சொன்னால் நீங்கள் எதை நல்லது செய்வீங்க? இங்கே எதற்கு வந்து இந்த மாதிரி விமர்சிக்கணும்லாம் 2026 பாருங்கள். இந்த புஷி ஆனந்தை வச்சுட்டு எப்படி என்ன பண்ணுவார் இவர் அப்படிலாம் பேசுகிறீங்க. எல்லாம் 2026 பாருங்க. ஏங்க புஷி ஆனந்த் ஆளை கூட்டுறாருங்க, மாநாட்டுக்கு ஆளை கூட்டுற வேலையை செய்கிறாரு. அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. நன்றாக எழுதி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வசனம் பேசுகிறீங்க. ஏன்னா சினிமாலேயே பல்வேறு வசனங்கள் நீங்கள் பேசின உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது ரைட்டா. எத்தனையோ சினிமாக்களில் உங்களுடைய வசனம் புகழ்பெற்ற வசனங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ரஜினிகாந்த் பேசாத வசனமா? ரஜினிகாந்த் பேசாத வசனமா சினிமாவில்? அதே போன்று நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இன்றைக்கி மேடையில் பேசுகிறீங்க, நன்றாக இருக்கிறது, ரசிக்கிறோம். உங்கள் பேச்சை நாங்கள் ரசிக்க தான் செய்கிறோம். தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க. நீங்கள் அழகாக பேசுகிறீங்க, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றீங்க. உங்கள் இளைஞர்களை பார்த்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நான் என்ன இதுக்காக வந்தேன்னு சொல்லி எல்லாம் ரசிக்கக்கூடிய வசனங்கள் தான். அரசியலில் ஈடுபடுமா? அதான் முக்கியம். நீங்கள் வசனங்கள் எல்லாம் உச்சரிப்புலாம் அழகாக தான் இருக்குது. அரசியலில் ஈடுபடுமா? அதற்கு நீங்கள் வந்து செயல் திட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய வாக்கு முகவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 8 லட்சம் பேரில் எத்தனை முகவர்கள் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க? நீங்கள் கோயம்புத்தூரில் வாக்கு முகவர்கள் கூட்டத்தில் எத்தனை பேர்? உங்களுடைய லிஸ்ட் என்ன? ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை கிளைகள் இருக்கிறது? ஏன் சிரஞ்சீவி தோத்து போனார்? கூட்ட முடிஞ்ச சிரஞ்சீவியால் அதை அரசியல்படுத்த முடியல.
நீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க, அரசியல் படுத்தினால்தான் உங்களுக்கு அரசியல் வெற்றி கிடைக்கும். விஜயகாந்த் அவர்களே வந்து உங்களை விட சிறந்த ஆளுமை தானே. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போக மாட்டீங்க. 6 மணிக்கு மேல நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க. நீங்க 6 மணிக்கு மேல யாரையும் பார்க்க மாட்டீங்க. 6 மணிக்கு மேல உங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. 6 மணிக்கு மேல உங்களை பார்க்க முடியாதுன்றாங்க. இந்த அரசியல் இங்க எடுபடாதுன்ற ஒரு கூட்டத்தை நீங்க இரவு நேரத்தில் நீங்க கூட்டுங்க. நீங்க வந்துட்டு இங்க சினிமா ஷூட்டிங் மாதிரி பண்றது வேலைக்கு ஆகாது. கேரவன் அரசியல் இங்க வந்து கறிக்கு உதவாது. அது புரிந்துக்குங்க. கேரவன் அரசியல் கறிக்கு உதவாது. உங்க அரசியல் சினிமா ஸ்கிரீன்ல நல்லா இருக்கும், ரசிக்கக்கூடியதா இருக்கு, மாற்றமே இல்லை. ஆனால் நிதர்சனம் அப்படி இல்லை. உங்களுடைய செயல் திட்டம் எங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டில் உங்களுடைய கொள்கை என்ன, நீங்க அதை பத்தி ஒரு புரிதலுக்கு வாங்க. நீங்க வெறுமனே நாங்கள் எல்லார் பக்கம் இருப்போம் நல்லது செய்வோங்கிறது இல்லை விஷயம். இப்போ இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்து ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும் உங்களுடைய கொள்கை என்னன்னு. நீங்க வெறுமனே தலைவர்களை நீங்க அடுக்குறீங்க. இப்ப நீங்க எம்ஜிஆரை சேர்த்திருக்கீங்க, அடுத்து ஜெயலலிதாவை சேர்ப்பீங்க, எல்லா தலைவர்களையும் என்னுடைய குறியீடா பாக்குறீங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை. உங்களுடைய செயல் திட்டம் என்ன, அறிக்கை என்ன, என்ன செய்ய போறீங்க? கூட்டம் வாக்குகளாக மாறாது என்பதற்கு பல்வேறு வரலாற்று சான்று நம்மள்ட்ட இருக்கு. நீங்க இந்த தேர்தல் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், அதுல மாற்றம் இல்லை. அஜித்தே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கூட்டினா 2 லட்சம் கூட்ட மாட்டாரா? அவரும் சிறந்த நடிகர் தானே. அதனால வந்து வெறும் கூட்டத்தை கூட்டி நான் ஈர்ப்பு ஒரு பணத்தை செலவழித்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். ஆனால் அது வாக்குகளாக மாறுமா? அடிப்படையில் மக்கள் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? அதை எடுத்து பேசுங்க. அப்படி இறங்கி வந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் வந்து வென்றெடுக்க முடியுமே ஒழிய நீங்கள் இப்படி வந்து மேடையில் வந்து வசனம் பேசுவதாலோ ரேம்பாக் போவதனாலோ நீங்கள் இங்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.